ஹலோ பண்ணஸ், டாடா குரூப்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. என்ன அப்டேட் அப்படின்னா, டாடா கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற டாடா சன்ஸ் அவங்களோட 20,300 கோடி கடனை ஒரே ஷார்ட்ல பே பண்ணியிருக்காங்க. மரியாதையா பணத்தை கொடுத்துறா இல்லை நான் கொத்திடுவேன். பணம்லாம் கிடையாது, இன்னொரு 10,000 கடன் பணம் நான் தயார் ஓடுறேன். ஏன் இப்படி ஃபுல் டெபிட்டையும் பே பண்ணாங்கன்னா, டாடா சன்ஸ் நிறைய டாடா கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாடா கம்பெனிஸ் மூலிமா வர டிவிடெண்ட் தான் இவங்களுக்கு ரெவன்யூவாக கிடைக்குது. இதுவே டாடா சன்ஸில் மேக்ஸிமம் ஹோல்டிங்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா ட்ரஸ்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. இந்த டாடா கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக டாடா சன்ஸ் பேங்க் கிட்ட கடனும் வாங்குவாங்க. இதனால் ஆர்பிஐ இந்த கம்பெனியை NBFC அப்பர் லேயர் கம்பெனியாக மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இதோட கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 50,000 கோடிக்குள்ளே இருக்கணும். அந்த கிரைட்டீரியாவை இவங்க 2022 மெட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இவங்க ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னு RBI சொல்லியிருந்தாங்க. அப்படி லிஸ்ட் ஆனால் 25% ஆஃப் ஷேர்ஸை வந்து அதர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரணும். அதனால் இவங்களோட ரெவன்யூ கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம். இதனால டாடா சன்ஸ் ட்ரஸ்ட் மூலமா ஹெல்ப் பண்ணுறது கம்மியாகுங்கிறதா ரீசன்.